தம்பி, கண்மணி எங்க பொண்ணு மாதிரி. ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத பொண்ணு. அவளுக்கு உங்களால ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னா எங்களுக்கும் சந்தோஷம்தான். அவளை நீங்க நல்லா பாத்துக்கணும். நிச்சயமா உங்க கண்மணி இங்க இருக்கிறத விட என் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நீங்க வேணும்னா என் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாருங்க. தம்பி, நான் ஒரு ஃபார்ம் தரேன். அதுல நீங்க சைன் பண்ணிட்டு கண்மணி கூட்டிட்டு போங்க. லட்சுமி, அந்த ஃபார்ம் எடு. சரிங்கம்மா. இதாங்க சார். கண்மணி, இன்னும் நீ ஒரு வருஷத்துக்கு எங்க ஃபாலோப்ல தான் இருக்கணும். தினமும் எங்களுக்கு ஃபோன் பண்ணணும். மாசத்துக்கு 2 தடவை நான் உங்க வீட்டுக்கு வந்து பாப்பேன். சரிங்க மேடம். இந்த பார் கண்மணி, எங்களெல்லாம் மறந்துடக்கூடாதுமா. அக்கா, எனக்கு இது பிறந்த வீடு மாதிரி. என்னால எப்படி உங்களையும் இந்த ஆசிரமத்தையும் மறக்க முடியும்? என் உயிர் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களையும் இந்த ஆசிரமத்தையும் நான் நன்றியோட நினைச்சிட்டு தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா. உன்னோட பொருள்லாம் எடுத்துட்டு கிளம்புமா. தம்பி, எங்க பொண்ணை உங்களை நம்பி ஒப்படைக்கிறோம். பத்திரமா பாத்துக்கங்க. கண்டிப்பா மேடம். ஏன் சண்முகம், கதை நல்லா தானே போயிட்டு இருக்கு. மறுபடியும் நீ ஏன் ஜெயிலுக்கு வந்த? அதான் விதின்னு சொல்றது. என்னைக்கும் செஞ்ச தப்பும் பண்ண பாவமும் சும்மா விடாது. அது என்னமோ உண்மைதான்ப்பா. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நானும் கண்மணியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 4 மாதம் சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். என் கண்மணிக்காக தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சேன். கஷ்டப்பட்டு உழைச்சி கிடைச்ச பணத்தை அவகிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். என் சம்பாத்தியத்துக்குள்ள அவ சிக்கனமாக தான் குடும்பத்தை நடத்தினா. எங்ககிட்ட காசு பணம் இல்லையே தவிர சந்தோஷத்துக்கு எந்த குறையுமே இல்லை. அவ கூட சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்த. எங்க வாழ்க்கை மேல யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. மறுபடியும் என்ன ஆண்டவன் சோதிக்க ஆரம்பிச்சிட்டான்.